மிதுனத்தில பிறந்த நீங்க தாங்க. உங்களுக்கான ஒரு தனித்துவத்த நீங்கமா மட்டுமே உருவாக்குவீங்க அப்படிங்கிற நிலை உண்டு. இவங்களால ஆழ்கடல் முத்தாவும் இருக்க முடியும். அன்பினுடைய மேலோட்டமான தாமரை தண்ணீராவும் இருக்கும். இருக்க இடத்துக்கு தகுந்த மாரி தன்னை மாத்திக்கக்கூடிய தன்மை இருக்கும். இரட்டை விதமான தன்மை இருக்கும். புறம் பேசுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு வகையில லாக் ஆகக்கூடியவங்களும் அவங்க தான். ஏன் அந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, அ ஏத்துக்க முடியாது. அட்வைஸ் பண்ணா புடிக்காது. இவங்களுக்கு எதா இருந்தாலும் சரி, அட்வைஸ் பண்றதுன்றது புடிக்காது. யாரையும் ஏமாத்தணுங்கிற எண்ணம் கிடையாது. எல்லார் கூடயும் சகஜமா பழகணும். அதனால தான் சொல்லுவாங்க, "நீ வந்து எல்லார்ட்டயும் பாலிஷா போற" அப்படின்னு சில பேருக்கு ஒரு பேச்சு உண்டு. ஏன்னா, எனக்கு வந்து இருக்கக்கூடிய உறவுகள யாரையும் நான் இழக்க விரும்பல அப்படிங்கிறது மாரி, இவங்க உறவுகள தக்க வச்சுக்க நெனப்பாங்க. ஆனா, எந்த உறவ தக்க வச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களாலேயே மனக்காயத்துக்கு ஆளாகி, அவங்கட்டருந்து விலகக்கூடிய அமைப்பும் இருக்கும். அனுபவம் நல்ல பாடம் அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடியவங்க நீங்க தாங்க. நெறைய பேருக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறத கண்டிப்பா தடை இருக்குங்க. மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் காதல், படிப்பு, ஆசை, அபிலாசை எல்லாத்துலயும் வந்து ஈர்க்கப்படாத ஆட்களே கிடையாது. நான் வந்து பொதுவா சொல்லுவேன், புதன் ஆதிக்கமே அப்படின்னா, அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போய் லாக் ஆகுறது கண்டிப்பா மிதுன ராசி.